காளிதாஸ் 2 பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. புறநகர் சென்னையில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழும் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் அமர்நதி ஆனந்த்நாத் தம்பதியின் 4 வயது பெண் குழந்தை காணாமல் போய்விடுகிறது. குழந்தையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகள் பரத் மற்றும் பவானி ஸ்ரீ விசாரணையில் அதே குடியிருப்பில் வசிக்கும் இளைஞர் அஜய் கார்த்தி மீது சந்தேகம் வருது. அவரை கைது செய்து விசாரித்துக் கொண்டிருக்கும் போது காணாமல் போன குழந்தையின் சடலம் கிடைக்கிறது. இதற்கிடையே சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அஜய் கார்த்திக்கு எதிராக எந்தவித ஆதாரங்களும் இல்லாததால் அவரை வழக்கறிஞர் பிரகாஷ் ராஜ் காப்பாற்றி அழைத்து சென்று விடுகிறார். குழந்தையின் இறப்புக்கு காரணம் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் தீவிரம் காட்டும் பரத்தின் புலன் விசாரணை ஒரு பக்கமும், அஜய் கார்த்தி தான் குற்றவாளி என்று நிரூபிக்க போராடும் பவானி ஸ்ரீ அதிரடியாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது அதே அடுக்குமாடு குடியிருப்பில் மேலும் ஒரு சிறுமி மர்மமான முறையில் உயிரிழக்கிறார். இதனால் குடியிருப்பு வாசிகளிடத்தில் அச்சம் அதிகரிக்கிறது. இந்த மர்ம மரணங்களின் பின்னணி என்ன, இதற்கு பின்னணியில் இருக்கும் உண்மையான குற்றவாளி யார் என்பதை பரத் எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பதை பரபரப்பாக சொல்வதுதான் காளிதாஸ் 2 படத்தின் மொத்த கதை. கதையின் மையக்கரு ஒரு சம்பவம் என்றாலும் அதற்கான திரைக்கதையில் பல்வேறு குற்ற சம்பவங்களை இணைத்து அதன் மூலம் பல்வேறு திருப்பங்களோடு படத்தை வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நகர்த்தி செல்லும் இயக்குனர் ஸ்ரீ செந்தில் குற்றவாளி யார் என்பதில் கடைபிடித்திருக்கும் சஸ்பென்ஸ் மற்றும் திருப்பங்கள் மூலம் பார்வையாளர்களை சீட் நுனியில் உட்கார வைத்து விடுகிறார். காளிதாஸ் கதாபாத்திரத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கும் பரத் முதிர்ச்சியான நடிப்பின் மூலம் உண்மையான காவல்துறை அதிகாரியாக பிரதிபலிக்கிறார். காதல் பாட்டு, கதாநாயகன், அறிமுக பாடல் என கமர்ஷியல் ஹீரோவுக்கான எந்த அம்சங்களும் இல்லை என்றாலும் காளிதாஸ் என்ற காவல்துறை அதிகாரியை மக்கள் மனதில் பதிய வைப்பதில் பரத் சிறப்பான பங்களிப்பை வழங்கி சிறப்பாக படம் முழுக்கும் நடித்து படத்தையே தூக்கி நிறுத்தியிருக்கிறார். மற்றொரு நாயகனாக நடித்திருக்கும் அறிமுக நடிகர் அஜய் கார்த்தி அதிகம் பேசவில்லை என்றாலும் படம் முழுவதுமே அவரை பற்றி தான் பேசுகிறது. படத்தின் ஆரம்பத்திலேயே அமைதியான முகத்தோடும் பல்வேறு விஷயங்கள் பேசும் கண்களோடும் அறிமுகமாகி கவனத்தை ஈர்க்கிறார் அஜய் கார்த்திக். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் நடிக்க வந்திருக்கும் பூவே உனக்காக சங்கீதா எதிர்பார்க்காத கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்து கவனம் ஈர்க்கிறார். காவல்துறை உயர் அதிகாரி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் பவானி ஸ்ரீ களப்பணி பற்றி சரியாக தெரியாமல் பதவி அதிகாரத்தின் மூலம் அதிரடியாக செயல்பட்டு பிறகு அவசியப்படும் ஆர்வ கோளாறு அதிகாரிகளை பிரதிபலிக்கும் வகையில் நடிச்சிருக்காங்க. அமர்நதிக்கு சிறிய வேடம் என்றாலும் திரைக்கதையின் திருப்பத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் முக்கியமான கதாபாத்திரத்தில் கவனம் ஈர்க்கும் வகையில் நடிச்சிருக்காங்க. ஆனந்த் நாக் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கும் பிரகாஷ் ராஜ் மற்றும் கிஷோர் ஆகியோர் திரை இருப்பு படத்துக்கு பெரும் பலம் சேர்த்திருக்கிறது. படத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை பார்வையாளர் கவனம் வேறு எந்த பக்கமும் திரும்பக்கூடாது என்பதில் அதிகம் மெனக்கற்றிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் சுரேஷ் பாலா. சாம் சிஎஸ் இசையில் பாடல்கள் பெரிதாக பேச வைக்கவில்லை என்றாலும் பின்னணி இசையை நல்ல கவனம் சேர்த்து படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறார். கதை எழுதி இயக்கியிருக்கும் ஸ்ரீ செந்தில் கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜேனருக்கு ஏற்ற விறுவிறுப்பு மற்றும் பரபரப்போடு படத்தை வேகமாக நகர்த்தி சென்றாலும்
காவல்துறையின் அமைப்பு மற்றும் அதன் பணிச்சுமை ஆகியவற்றுடன் அதிகாரிகளின் இக்கட்டான சூழ்நிலையை உண்மைக்கு நெருக்கமாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ஸ்ரீ செந்தில். அந்த வகையிலே இயக்குனர் ஸ்ரீ செந்திலுக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.